ஸோ அந்த கோள்கள் கட்டுப்பாட்டுல இருக்கிறப்பையும் நம்மளுடைய கர்ம வினையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறப்பையும் அந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் பிளஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் பொலாரிட்டியும் பாசிட்டிவ் பொலாரிட்டியும் சேர்ந்து இந்த என்விரான்மெண்ட்டை கொடுக்கும். பாசிட்டிவ் பொலாரிட்டி நம்ம ஆன்ம விழிப்புக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை செய்யற மாதிரி நெகட்டிவ் பொலாரிட்டி என்ன பண்ணும்னா நம்மளோட ஆன்ம விழிப்பு அடையாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணும். அதாவது இந்த நெகட்டிவ் ஹையர் 5%, ஓகேவா? அதாவது 5% நெகட்டிவிட்டியில இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையை செய்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதான், ஓகேவா? அந்த 5% ஹையரார்கில இருக்கிற அந்த ஆன்மாக்கள் வந்து இந்த நெகட்டிவ் பொலாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னன்னா அந்த என்ஸ்லேவ்மெண்ட் பண்றது, ஓகேவா? அந்த ஆன்ம விழிப்பு அடையாம தடுக்கணும். அந்த தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க, ஓகேவா? அதுக்கு இடையில வந்து இவ்வளோ விஷயத்துக்கு இடையில நம்ம ஆன்மை வெளிப்படணும். அதான் வந்து அதனாலதான் இது லைஃப் வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸோ